இப்போ வந்து இந்த கணவாய்க்கு வந்து எப்படி மசாலா சேர்க்குறேன்னு பார்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சப்பொடி, தேவையான மிளகாய் பொடி போட்டு லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு பெரட்டணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு கணவாயை எடுத்து அடுப்பில் போடணும். வந்து இஞ்சி பேஸ்ட். இப்போ வந்து இது வந்து வறுவல் பண்ணி கேட்கல, தொக்கா கேட்குறாங்க. தொக்கா கேட்குறதுனால வெங்காயம் தக்காளி சேர்த்து இதோட வதக்கணும். கருவேப்பிலை எடுத்தேன், கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கறலாம். நல்லா வதக்கணும். இந்த கனவா தவா கறிக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பெரட்டிக்கிறாங்க கனவாவில். அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த பெரட்டின மசாலாவும் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான கனவா தொக்கு ரெடி. கனவா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடடா, சூப்பரான கனவா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அக்கா, உங்கள் கடையில் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கு? எங்கள் கடையில் வந்து சாம்பார் சாப்பாடு, மீன் சாப்பாடு இருக்குது. சாம்பார் சாப்பாட்டுக்கு வந்து சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல், ஒரு அப்பளம், அது சாம்பார் சாப்பாடு. மீன் சாப்பாடுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கு ரசம் மோர் தந்துடும், அது மீன் சாப்பாடு. அதுக்கு எக்ஸ்ட்ரா சைடிஷாக வந்து கனவா, நண்டு, இறால் தருவோம். வாங்கண்ணே, மீன் சாப்பாடு. அக்கா, நம்ம கடையில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் அவைலபிளாக இருக்குது? இப்போ வந்து கனவா தொக்கு வச்சு கொடுப்பேன். அது கனவா சும்மா பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பேன். இறால் தொக்கு வச்சு கொடுப்பேன், அதை சும்மா பொரியல் மாதிரி பண்ணி கொடுப்பேன். பெரிய மீன் பொரிச்சு கொடுப்பேன். மீன் இருக்குது. இதில் தனியாக வெரைட்டி எல்லாம். தனுஷ்கோடிக்கு வந்தால் எங்கள் கடையின் பேர் வந்து மனோன்மணி ஹோட்டல். நம்ம கடைக்கு வாங்க, மீன் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு போகலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.